மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு முதற்கால பூஜைக்கு வைகை ஆற்றிலிருந்து திருமஞ்சனம் நீர் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண், இந்த வைபவம் குறித்தான கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக திவ்யா, 3 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவிலின் முதற்கால பூஜைக்கு இந்த வைகை ஆற்றிலிருந்து திருமஞ்சன நீரானது தற்போது எடுத்துச் செல்லப்பட்டு இன்று முதல் அந்த முதற்கால பூஜைக்கு இந்த வைகை ஆற்றில் இருக்கக்கூடிய அந்த புனித நீரானது எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறது. உலக புகழ்பெற்ற அருள்மிகு மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் தினமும் முதற்கால பூஜைக்கு வைகை ஆற்றிலிருந்து திருமஞ்சன நீரானது கொண்டு செல்லப்பட்டு வந்த நிலையில கடந்த 3 ஆண்டுகளாக இந்த கொரோனா காலகட்டத்தில் ஏற்பட்ட இந்த ஊரடங்கினால் நிகழ்வானது ரத்து செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த ஊரடங்கிற்கு பிறகு இந்த வைகை ஆற்றங்கரையில் தடுப்பணையானது கட்டப்பட்டு நீரானது நிரம்பி இருந்தது. இந்த புனித நீர் அமைக்கப்பட்டுள்ள இந்த கிணற்றை சுற்றி ஆகாய தாமரைகள் மற்றும் முட்புதர்கள் படர்ந்திருந்ததால் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உத்தரவின் பேரில் அந்த பகுதி முழுவதும் சுற்றி புனரமைக்கப்பட்டு மேலும் இந்த மீனாட்சி அம்மன் கோவில் மற்றும் சுந்தரேஸ்வரருக்கு அபிஷேகம் செய்ய பயன்படுத்தப்பட்டு வந்த திருமஞ்சன நீரானது பயன்படுத்தப்படாமல் கோவில் வளாகத்தில் உள்ள கிணற்றிலிருந்து தினமும் கடந்த 3 ஆண்டுகளாக முதற்கால பூஜைக்கு புனித நீரானது எடுத்துச் செல்லப்பட்டு வந்தது. இதனால் பல்வேறு விமர்சனங்கள் எழுந்து வந்த நிலையில பாரம்பரிய முறைப்படி மீண்டும் வைகை ஆற்றில் உள்ள கிணற்றிலிருந்து மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு முதற்கால பூஜைக்கு திருமஞ்சன நீரானது கொண்டு செல்ல மீண்டும் அறங்காவல குழு தலைமையில் முடிவெடுக்கப்பட்டு புனித நீர் அமைக்கப்பட்டுள்ள அந்த கிணற்று பகுதிக்கு நடந்து செல்வதற்கான ஏற்பாடுகளும் அதனை சுற்றியுள்ள இடங்களை சுத்தம் செய்யும் பணியிலும் திருக்கோவில் நிர்வாகத்தின் சார்பில் கடந்த சில நாட்களாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து திருக்கோவில் இணை ஆணையர் நிர்வாக அதிகாரியான கிருஷ்ணன் தலைமையில இன்று சிறப்பு பூஜையானது நடைபெற்ற பிறகு 3 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வைகை ஆற்றிலிருந்து மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு முதற்கால பூஜைக்கு இந்த திருமஞ்சன நீரானது எடுத்துச் செல்லப்பட்டது. திவ்யா.